நடிகர் விஜயின் நடிப்பில் இயக்குனர் வெங்கட் பிரபு இயக்கத்தில் மிகவும் எதிர்பார்ப்புடன் உருவாகி வரும் படம் தி கோட். இப்படத்திலிருந்து ஏற்கனவே விசில் போடு பாடல் வெளியான நிலையில் விஜயின் 50வது பிறந்த நாளை முன்னிட்டு சின்ன சின்ன கண்கள் பாடல் வெளியாகி ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்தது. தற்போது இந்த பாடல் காப்பிரைட் சர்ச்சையில் சிக்கியுள்ளது. லியோ படத்தை தொடர்ந்து விஜயின் 68வது படமான கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் த டைம் படத்தை வெங்கட் பிரபு இயக்கி வருகிறார். இதில் நடிகர்கள் ஜெயராம், பிரபுதேவா, மோகன், பிரசாந்த், வைபவ், ஸ்னேகா, லைலா, மீனாட்சி சௌத்ரி உள்ளிட்டோர் நடிக்கின்றனர். படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைக்கிறார். இப்படம் செப்டம்பர் 5ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு திரையரங்குகளில் வெளியாக உள்ளது. விசில் போடு எனும் பாடல் வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்றது. இதையடுத்து விஜயின் 50வது பிறந்த நாளை முன்னிட்டு இரண்டாவது பாடலான சின்ன சின்ன கண்கள் பாடல் 22ஆம் தேதி மாலை 6 மணிக்கு வெளியானது. விஜய் மற்றும் ஸ்னேகா நடிப்பில் அழகான இந்த பாடலை கபிலன் வைரமுத்து எழுதியிருக்கிறார். நடிகர் விஜயும் யுவன் சங்கர் ராஜாவின் தங்கையுமான பவதாரணி பாடியிருக்கிறார்கள். இதில் பவதாரணியின் குரல் செயற்கை நுண்ணறிவு டெக்னாலஜி, அதாவது AI மூலமாக கொண்டு வரப்பட்டு இருக்கிறது. இந்த நிலையில் சின்ன சின்ன கண்கள் பாடலை படக்குழு வெளியிடுவதற்கு முன்பே இணையத்தில் வெளியானது படக்குழுவினரை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. இது குறித்தான எந்த கருத்தையும் தெரிவிக்காமல் இருந்த படக்குழு தற்போது அதிரடியாக முடிவு ஒன்றை எடுத்துள்ளது. கோட் படத்தின் சின்ன சின்ன கண்கள் பாடல் தொடர்பான புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை வெளியிட்ட சோசியல் மீடியா அக்கவுண்டுகளுக்கு காப்பிரைட்ஸ் நோட்டீஸை அனுப்பியுள்ளது கோட் படக்குழு. இப்படி மற்ற சோசியல் மீடியாவில் பாடல் பரவினால் அது அதிகாரப்பூர்வமான பாடலின் ரீச்சை குறைத்துவிடும் என்பதால் படக்குழுவினர் இந்த முடிவு எடுத்துள்ளனர்.